இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. வெயிலின் தாக்கம் காரணமாக முதல்வர் நடவடிக்கை. தேர்தல் முடிவு வந்து 1 மாதம் நிறைவு பெறும் நிலையில் அமைச்சரவை அமைக்காதது ஏன்? முதல்வர் ரங்கசாமிக்கு நாராயணசாமி கேள்வி. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம். ஆளுநர், முதல்வர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் கோவிலில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தேரோட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வைகாசி 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதனையொட்டி தினமும் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தினமும் இரவில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை 8:10 மணி அளவில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். முதலில் விநாயகர் தேர் இழுத்து செல்லப்பட்டது. அதன்பின் திருக்காமீஸ்வரர் அம்மன் ஆகிய தேர்கள் இழுத்து செல்லப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் வில்லியனூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய ஊர்களில் இருந்தும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தமிழகத்தில் தாவேக அரசில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்யாமல் திமுக, காங்கிரஸை மட்டுமே விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வர் பிரதமரை சந்தித்து மனு அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் என புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தேர்தல் தோல்விக்கு கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மீது சேற்றை வாரி பூசுவது போல் கூட்டணியில் இருந்த கட்சியினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். கூட்டணியில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது. நாங்கள் முதுகில் குத்திவிட்டதாக எங்களை மட்டும் குறை கோருகின்றனர். கூட்டணியில் இருந்த கட்சிகள் தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும், தோல்விக்கு பொறுப்பேற்கும் பெருந்தன்மை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இருக்க வேண்டும். அதை விடுத்து திமுக எங்களை மட்டும் குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், திமுக புனிதர்கள் போலவும் காங்கிரஸ் துரோகிகள் போலவும் போன்ற ஒரு பிரம்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸை மட்டும் திமுக விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 1 மாத காலமாகியும் அமைச்சர்கள் பதவி ஏற்காமல் உள்ளதால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளது. தேர்தல் நடந்த மற்ற மாநிலங்களில் அமைச்சர்கள் பதவியேற்று அரசு நிர்வாகம் சீராக நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் இந்த காலதாமதம்
தாமதத்திற்கு யார் காரணம் என்பதை முதல்வர் ரங்கசாமி மக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அவர், மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் விஜய் பிரதமரை சந்தித்து மனு அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இவ்விவகாரத்தில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் பக்ரீத் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள குத்பா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈக்தா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழைத்தோங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. கோடை வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஆண்டு தேர்வுகள் முடிந்து கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக 100 டிகிரிக்கும் மேலாக வெயிலின் தாக்கம் இருப்பதால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என அரசுக்கு அரசியல் கட்சியினர் பலர் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அதிகாரிகளுடன் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து இதில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் 73 வயதுடைய புற்றுநோய் பாதித்த நோயாளிக்கு வயிற்று பகுதியில் வளர்ந்திருந்த 15 கிலோ எடை கொண்ட அரிய வகை கட்டியை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை துறையில் 73 வயதுடைய புற்றுநோயாளிக்கு ரெட்ரோபெரிட்டோனில் லெப்போசர்கோமா எனப்படும் அரிய வகை புற்றுநோய் கட்டியை வெற்றிகரமாக அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இத்தகைய கட்டிகளுக்கு அறுவை சிகிச்சை முக்கிய சிகிச்சை முறையாக கருதப்படுகிறது. கடந்த மே 16ஆம் தேதி வயிற்று வலி, மூச்சு திணறல் மற்றும் வயிற்று பகுதியில் வீக்கம் காரணமாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 73 வயதுடைய நோயாளி ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் இடது சிறுநீரக குழாயை அழுத்திய நிலையில் பெரிய கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. நோயாளியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு முதலில் சிறுநீரக குழாயில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் நாகராஜன் தலைமையில் டாக்டர் விவேக், டாக்டர் ஷாம், மயக்க மருத்துவ குழுவினர் உள்ளிட்ட பல்துறை மருத்துவர்கள் இணைந்து சுமார் 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சையின் போது அகற்றப்பட்ட கட்டி சுமார் 65க்கு 45 சென்டிமீட்டர் அளவிலும் 15 கிலோ எடையுடனும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டி இந்தியாவில் அகற்றப்பட்ட 3வது மிகப்பெரிய ரெட்ரோபெரிட்டோனில் லிப்போசர்கோமா கட்டியாகவும் தென்னிந்தியாவில் 2வது மிகப்பெரிய கட்டியாகவும் பதிவாகியுள்ளது. இதற்கு முன்பு 2023ஆம் ஆண்டு வாரணாசியில் உள்ள மகாமனா பண்டிட் மதன் மோகன் மாலவியா கேன்சர் சென்டரில் 30.5 கிலோ எடையுள்ள கட்டியும் 2022ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள யசோதா ஹாஸ்பிட்டலில் 30.2 கிலோ எடையுள்ள கட்டியும் அகற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? சம்மர் டென்ஷன் எதுக்கு?
தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மாற்றம் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது ஏமாற்றத்தை தான் தந்துள்ளனர் என தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் கோவை சிறுமி படுகொலை மற்றும் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக வரும் 7ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் பக்ரீத் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் அன்சாரி கலந்து கொண்டு பெருநாள் உரையாற்றினார். தொடர்ந்து தொழுகைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு வரும் இந்த வேளையில் இந்தியாவின் சில மாநிலங்களில் முஸ்லிம்கள் இந்த பக்ரீத் பண்டிகை மனமகிழ்வோடு கொண்டாடக்கூடாது என்ற வகையில் சங் பரிவார் இயக்கம் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் பல நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றனர், மத பதட்டத்தை உருவாக்குகின்றனர். அதேபோல் புதுச்சேரி வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம்கள் அல்லாத பாஜக மற்றும் RSS பின்புலத்தை கொண்டவர்களை நியமித்துள்ளது இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன் முதல்வர் ஜோசப் விஜய் திமுகவிற்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் செய்தார். மேலும் திமுக ஒரு தீய சக்தி, இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறிய குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டுள்ளனர் என பிரச்சாரத்தில் பேசினார். ஆனால் ஆட்சி மாறினால் காட்சி மாறும், மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்கள் எல்லாம் ஏமாற்றம் அடைந்து நிற்கக்கூடிய அளவிற்கு 20 நாளை கடந்தும் கூட இதுவரைக்கும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படவில்லை. நிறைய சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். இது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது. இதனால் கோவை சிறுமி படுகொலை மற்றும் தமிழகத்தில் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் வரும் 7ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் விழிப்புணர்வு பேரணி நடத்த உள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றுதான் விஜய் ஆட்சிக்கு வந்தார். மாற்றத்தை மக்கள் அதிகம் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் மாற்றம் என்பது ஏமாற்றமாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் பாஜக குதிரை பேரங்களில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எப்படி ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தார்களோ அதே நிலையை தான் நான் ஒரு தூய சக்தி, மற்ற எல்லோரும் ஊழல் சக்தி, தீய சக்தி என கூறி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று வந்த விஜய் அவர்களின் ஆட்சியிலும் அதே நிலைதான் தொடர்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார்கள் என்று வெளிப்படையாக தெரிந்த விஷயம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய குதிரை பேரம் உள்ளது. இவர்கள் மாற்றத்தை தரவில்லை, ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறார்கள் என மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றனர் என்றார். பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பாக தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழக பகுதிகளான கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு வில்லியனூர் 4 மாட வீதிகளிலும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலமாக ஊழியர்கள் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு இடங்களில் குடிநீர் வழங்கி பொதுமக்களின் தாகத்தை தணித்தனர். மேலும் தாகத்தை தணித்த பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நடுப்பாளையம் கிராமத்தில் கும்பாபிஷேகம் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான நடுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு விழா மற்றும் முத்து மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்களுக்கான வேள்வி,
வேள்வி, முத்துமாரியம்மன் மற்றும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கான வேள்வி, முருகருக்கு 108 திவ்ய பொருட்களை கொண்ட மகா வேள்வி ஆகியவை நடைபெற்றன. மதியம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஐயனார் கோவிலுக்கு சென்று ஊரணி பொங்கல் வைத்து கரகம் அலங்கரித்து படைத்து ஐயனார் சுவாமியை அழைத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை கோவிலில் பொங்கல் வைத்து படைக்கும் வழிபாடும், மாலை முத்துமாரியம்மனுக்கு செடல் உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் அம்மனுக்கு கும்பம் படையல் வைத்து வர்ணித்து வழிபாடு நிகழ்ச்சியும், இரவு முத்து பல்லக்கில் அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. புதன்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் நடைபெற்ற கூடோ தற்காப்பு கலை போட்டியில் புதுவை மாநிலத்தின் சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநில இந்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அனுமதியுடன் அகில இந்திய கூடோ ஃபெடரேஷன் இணைந்து அகில இந்திய கூடோ தற்காப்பு கலை போட்டியை மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் இந்த மே மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விளையாட்டு அரங்கில் நடத்தியது. அனைத்து மாநில கூடோ விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 1100 பேர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக 23 பேர் கொண்ட அணி சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் கலந்து கொண்டனர். மூத்த பயிற்சியாளர்கள் மூர்த்தி, செல்வம், பாலச்சந்தர் ஆகியோர் உடன் சென்றனர். லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் 15/5/2026 நடைபெற்ற வழி அனுப்பு விழாவில் புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். நடைபெற்ற கூடோ தேசிய போட்டியில் தினேஸ்வரா, ரித்திக், ரிதிதா, பாலச்சந்தர், செல்வம் ஆகிய 5 பேர் முதல் பரிசு தங்கம் வென்றனர். ஸ்ரீ ராம் யுவராஜ், ஹரிசங்கர், சிபிச்சா, லோகிதா, சிவபாலன் ஆகிய 5 பேர் வெள்ளி பதக்கங்கள் வென்றனர். ரோஷினி, சிவகார்த்தி, யாஷினி ஆகிய 3 பேர் வெண்கல பதக்கங்கள் வென்று சாதனை புரிந்தனர். இவர்களுக்கு இன்று புதுச்சேரி காந்தி வீதி SS கூடோ அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் புதுவை மாநில கூடோ சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். புதுவை மாநில கூடோ சங்க தலைவரும் புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் வளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சால்வைகள் அணிவித்து வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் SK சம்பத் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் திருக்காமேஸ்வரர் கோவில் வைகாசி மாத தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக சேவகர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில சிறப்பு அழைப்பாளர் SK சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சரவணன், நிரஞ்சன்குமார், திருமால், முகமது யூனஸ், டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜா, கான்ட்ராக்டர் குணா, சுரேஷ், பிரபாகர், செல்வம், காமராஜ், மணிராஜ், தர்மாபுரி ரகு உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காளி அம்மனுக்கு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியாக 42 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காளி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் உலக நலனை முன்னிட்டு தொடர்ந்து 24 மணி நேரங்கள் இடைவிடாத அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அபிஷேகம் நடைபெற்றது. நல்லெண்ணெய், குங்குமம், கஸ்தூரி மஞ்சள், இளநீர், 1008
8 லிட்டர் பால், 1008 லிட்டர் தயிர், தேன் உள்ளிட்ட 42 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட 108 கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு சந்துரு பூக்கடை சார்பில் 20வது ஆண்டாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் திருக்காமேஸ்வரர் கோவில் வைகாசி மாத தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக சேவகர்கள், பக்தர்கள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் இயங்கி வரும் சந்துரு பூக்கடை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவ்வப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் சந்துரு ஆண்டுதோறும் திருவிழாக்கள், பேரிடர் காலங்கள் என பல்வேறு கால சூழ்நிலைகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் தேரோட்டத்தினை முன்னிட்டு தொடர்ந்து 20வது ஆண்டாக அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பூக்கடை சந்துரு, பூக்கடை பாரதி, பூக்கடை பிரபு, பழக்கடை ரவி, அரிசிக்கடை விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. வெயிலின் தாக்கம் காரணமாக முதல்வர் நடவடிக்கை. தேர்தல் முடிவு வந்து 1 மாதம் நிறைவு பெறும் நிலையில் அமைச்சரவை அமைக்காதது ஏன்? முதல்வர் ரங்கசாமிக்கு நாராயணசாமி கேள்வி. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம். ஆளுநர், முதல்வர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.